அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நம் இடத்திலே கொண்டு வருகிறேன். இந்த மாதத்தை கர்த்தர் எண்ணி முடியா அதிசயங்களையும் சொல்லி முடியா ஆச்சரியங்களையும் அனுபவிக்கும் மாதம் என்று நமக்கு வாக்களித்திருக்கிறார். அப்ப எண்ணி முடியா அதிசயங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆச்சரியங்கள், அவருடைய சர்ப்ரைசஸ் நம்ம என்ன செய்ய போறோம், அனுபவிக்க போகிறோம். அப்ப இன்னைக்கு பாருங்க, எரிகோ பட்டணம், அந்த எரிகோ மதில் அது விழுந்ததை நம்ம இன்னைக்கு தியானிப்போம். யோசுவா 6ல் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு 1ஆம் வசனம், எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழி நடத்துகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லாம கொடுத்தேன்றாரு. அப்ப ஆண்டவருடைய பார்வையில எல்லாமே செய்தாயிற்று, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிலுவையில் இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம சந்திக்க பிரச்சனைக்கான பதில் சிலுவையில் இயேசு சம்பாதித்து விட்டார். ஒருவேளை இன்னைக்கு சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கலாம், ஆனால் சிலுவையிலே உங்களுக்கான சுகம் இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு கடனிலே நீங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த கடனுக்கான தீர்வு சிலுவையிலே இருக்கிறது. எல்லாம் முடிந்தது. இந்த பிரச்சனைக்கான தீர்வு சிலுவையிலே இருக்கிறது. எனவே தேவனுடைய பார்வையிலே எல்லாம் செய்து முடித்தாயிற்றுதான். ஆமென். எனவே இங்கே சொல்லுகிறார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும், அந்த பட்டணத்தை அவன் கையில ஒப்பு கொடுத்தேன், பட்டணத்தின் ராஜா அவன் கையில ஒப்பு கொடுத்தேன், அவனோட ஆர்மியை நான் அவன் கையில ஒப்பு கொடுத்தேன். ஆமென். அப்ப இப்ப கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, வாக்குத்தத்தம் இருக்கு, அதுக்கப்புறம் எரிகோ மதில் இருக்கு. ரெண்டு விஷயம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அடுத்து இந்த கண்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதில். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எரிகோ பட்டணத்தை என்ன செய், ஒவ்வொரு நாளும் சுத்தி வா, 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வா. அப்ப சுற்றி வரும் பொழுது நீ அமைதியாரு, அடுத்து நான் ஆர்ப்பரின்னு சொல்ற நேரம் நீ ஆர்ப்பரி, எரிகோவின் மதில் இடிந்து விழும், நீ எரிகோவை சுதந்திரத்துக் கொள்ளுவாய். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப யோசுவாவும் ஜனங்களை இப்படிதான் சொல்றாரு. சொல்லி என்ன பண்றாரு, வழி நடத்துகிறார். அவர் சொல்றாரு, டெய்லியும் ஒரு ரவுண்ட் அடிங்க, 6 நாள் அப்படி ஒரு ரவுண்ட் அடிங்க, 7ஆவது நாள்ல 7 ரவுண்ட் அடிங்க. இந்த 7 ரவுண்டு சுற்றி வரும் பொழுது ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அதுதான் கமெண்ட் பாருங்க. எல்லாம் நடக்கிறாங்க. 10ஆம் வசனம் சொல்றாரு, யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயில் சத்தம் காட்டாமலும் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம், ஆர்ப்பரியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டார். ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஏன் அப்படி சொன்னாருன்னா, இவன் பாருங்க அப்படி சுத்தி போறப்ப அந்த அலங்கத்தெல்லாம் பார்த்துருப்பான், அப்பா என்ன பெருசியா, அவ்வளோ பெருசா, அதுல ரதங்கள் ஓடுமா, வீடுகள்லாம் இருந்ததா அந்த மதில்ல. அப்ப அவ்வளோ பெருசு. இவன்கிட்ட பேச விட்டுருந்தோம்னா இஷ்டத்துக்கு என்னத்தையாவது பேசி குழப்பி விட்டுருப்பான். அதனால யோசுவா புரிஞ்சிருச்சு. அதனால என்ன சொல்லிட்டாரு, ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது, அமைதியா போங்க, அமைதியா வா. சில நேரம் நம்ம நெகட்டிவா பேசி ஆண்டவருடைய அற்புதத்தை நம்மளே தள்ளி போட்டுடுறோம் பாருங்க. எனவே தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கணும், இந்த மதில பார்க்கணும். ஆமென். அடுத்து இந்த மாதிரி 7ஆம் நாள்ல என்ன செய்யறாரு பாருங்களேன். 7 தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றார். அடுத்து 20, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆமென். எனவே நான் சொல்லுகிறேன், எக்காலத்தை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இது எக்காலம் ஊதுகிற காலம். ஆமென். எரிகோவை பிடித்துக் கொள்ளுகிற காலம். எக்காலம் வெற்றியின் தொனி. அந்த வெற்றியின் தொனி சத்தத்தை கேட்டோடனே அவன் என்ன பண்றான், மகா ஆரவாரத்தோடு ஜெயிச்சிட்டோன்னு கத்துறான் பாருங்க. ஆரவாரம். அந்த ஆரவாரத்துல என்ன நடக்குது, அலங்கம் இடிந்து விழுகிறது. நான் சொல்லுகிறேன், இந்நாட்களிலே அலங்கம் இடிந்து விழும். கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார், அவருடைய பலத்த கிரியினால் ஆச்சரியப்படுத்துவார். அந்த அலங்கத்தை இடிச்சு உள்ள தள்ளணும்னா என்னென்னமோ செய்யணும். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை. இப்பயே உடிக்கணும், அதை இது பண்ணணும்னா பாம்பு வச்சு தகர்த்ததெல்லாம் செய்யணும். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எப்பா நீ ஆர்ப்பரி, அது இடிந்து விழுன்னு சொன்னார். அதே போல் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், இடிந்து விழுந்தது. ஆமென். டெக்னாலஜியே இல்லாத அந்த நாளிலேயே கர்த்தர் அப்படி கிரியை செய்வார்னா இன்னைக்கு உங்களுக்காக எவ்வளவு அதிகமாய் செய்வார். ஆமென். எனவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன்,
அவர் தம்முடைய மகா வல்லமையான கிரியைகளினால் உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிற மதில் போன்ற பிரச்சனைகள் அப்படியே இடிந்து விழும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை மாத்திரம் நோக்கி, அந்த வார்த்தையை மட்டும் நம்பி வாக்கு துத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவருடைய உண்மையை கொண்டாடி ஆர்ப்பரிக்கும் பொழுது அலங்கம் இடிந்து விடும். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கர்த்தரா துதிங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், துதிங்க. வெற்றியின் துணி பாடல்களை பாடுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அலங்கம் இடிந்து கொள்ளும், பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகும். தமது வல்லமையுள்ள கிரியைகளினால் இன்று உங்களை ஆச்சரியப்படுத்துவார். இனி எரிகோ அதில் இல்லை. நீங்கள் முன்னேறுவீர்கள், நீங்கள் ஆர்ப்பரிப்பீர்கள். இயேசுவின் நாமத்திலே அவருடைய ஆச்சரியத்தில் மூழ்குவீர்கள், வெற்றி அடைவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.